கிணற்றில் குதி என்று மோடி சொன்னால் உடனடியாக நான் குதித்து விடுவேன் அப்படிங்கிறாரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். சும்மா வாய் வித்து ஜாலெல்லாம் காட்டக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ மோடியை சொன்னார் செருப்பு போடாதுன்றவங்கள்ட்ட, மோடியை சொன்னார் சட்டையை வந்து சாட்டில் அடிச்சுக்கின்ட்டு. அண்ணாமலை அவர்களுக்கு பிரதமராகும் தகுதி கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கைலாசல் ஆகலாம், ஆளு காலி, இவரை கொண்டு போய் பிரதமர் ஆக்கி விட்டுருவோம். இருக்கிற சொத்து பயங்கரமாக இருக்குது, தங்கமாக இருக்குது, கூட வந்து சீமானை நினச்சிக்கிட்டாங்க. புரிஞ்சா? அவர் ஏற்கனவே பேசுகிறார். எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா, பூரா வெள்ளக்கார புள்ளையாக வச்சுருக்காங்க. ராஜா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. வக்பு திருத்த மசோதானா என்னன்னு தெரியாம அந்த புஷி ஆனந்தா அப்புறமேல் இன்னொரு சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. அவருக்கு நிறைய தெரியுமே, ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு சொல்லிட்டு பேசினால்தானே தானே அவர் அரசியலில் மக்களுக்கு பிரயோஜனம் ஏதாவது 10 காசுக்கு பிரயோஜனமான வேலையை செய்கிறானா. இவரை கவுண்ட் கொடுக்குறாராமா, அவரை கவுண்ட் கொடுக்குறாராமா, இதுதான் வேலையா? கொங்கு மண்டலத்தில் இருந்து தான் வந்து விஜய் அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு தகவல். கொங்கு மண்டலத்துலேருந்து எங்கே தொடங்கினா என்ன, நமக்கு தேவை என்ன, தொடங்கணும், களத்தில் இறங்கணும். ஏன்னா அவர் எப்போ களத்தில் இறங்குவார்னு சொல்லி தான் அவர்களுடைய தொண்டர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், பிற அரசியல் கட்சி தலைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீபன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். இலங்கை சென்றிருந்த பிரதமர் மோடி அவர்கள் வந்து கச்சத்தீவு குறித்தும் அதே சமயம் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் பிரச்சனை குறித்தும் அங்க வந்து ஸ்ட்ராங்கான எந்த ஒரு கருத்தையுமே பேசல அப்படிங்கிற இதுல ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். உங்களுடைய பார்வை இன்னும் கொஞ்சம் அதிகமா மோடி அவர்கள் பேசியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க எவ்வளவு நாளா பேசல? நீங்க திமுக வந்து இன்னைக்கு பேசுறதுல இலங்கையில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. ராஜபக்சே வந்து நாடு கடந்து ஓடி போனதுக்கு பிறகும் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியான ஒரு சூழல் நிகழ்ந்த பொழுது அன்றைக்கு நீங்கள் ரொம்ப பரப்பளவில் ரொம்ப கம்மியான இடம் தான் அந்த இடம். இந்த கச்சத்தீவு என்பது பரப்பளவில் 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடம் தானாலும் அந்த இடத்தை மோடியிடம் சொல்லியோ தமிழ்நாடு அரசோ நீங்கள் வந்து இது வந்து வலியுறுத்தி அன்றைக்கு பொருளாதார தேவைகள் இருக்கும்பொழுது கொடுத்து அதை ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 100 வருஷம் ஒரு 99 வருஷம் லீஸ்க்காவது நீங்கள் பேசி வாங்கியிருந்தீங்கனாக்கா இந்த மண்ணுக்காக நீங்கள் பேசலாம்னு நினைப்பீங்க. எப்பயுமே பார்த்துங்க, ஜெயலலிதாவும் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி பேசியிருப்பாங்க சட்டமன்றத்திலேயே. இந்த கச்சத்தீவுன்னு ஒரு மேட்டர் நம்ம பேசிட்டாலே இப்போ திமுக ஆட்டோமேட்டிக்காக சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செஞ்சுட்டு ஓடி போயிடும். கொடுத்தது இவங்க தான், அதை பற்றி நம்ம பேசும்பொழுது இந்த மாதிரி ஒரு நாடகம் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி திமுக அது போன்ற ஒரு நாடகத்தை தான் போடுறது தவிர மீனவ மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி திமுக பேசலாமா? இங்கே கருவாடு காய வைக்கிறான், மீன்லாம் வாடையாக இருக்குன்னு எத்தனை மீனவ குடும்பத்தை இழுத்து கொண்டு போய் தெருவில் விட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே பொழைச்சிட்டு இருந்தவனை கண்ணகி நகர்ன்ற மாதிரியான பல பகுதிகளை கொண்டு போய் செம்மஞ்சேரின்னு ஒரு பகுதியில் கொண்டு போய் ஒட்டுமொத்த மக்களையும் அடைச்சி வாழ்வாதாரத்தை மாற்றி எல்லா தரப்பு மக்களையும் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ கண்ணகி நகரில் வாழக்கூடிய மக்கள் அந்த பகுதியை சார்ந்த மக்கள்னு வெளியில் சொல்வதற்கு அச்சப்படுறான்னு வச்சுங்களேன். அவன் சொல்கிறதுக்கே தயங்குறான். ஒரு நெருடல் ஏற்படுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கும் பொழுது நீங்கள் திமுக அதை பற்றி பேசவே கூடாது. அதுக்கு சுத்தமாக அருகதையே உங்களுக்கு கிடையாது. இல்லை, ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இருக்குது. வெளியுறவு கொள்கை துறை தானே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான ஒரு முடிவை வந்து எடுக்கணும். ஆமாம், நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்கல? நீங்கள் அதை பற்றி வந்து நேரடியாக நீங்கள் எத்தனை முறை ஒவ்வொரு முறையும் வந்து சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க தனி தீர்மானம் வந்து ஒவ்வொரு அரசும் கொண்டு வந்து போட்டு தான் இருக்கு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துருக்கலாமே. நீங்கள் வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட் 10 வருஷம் இருந்துச்சு, இந்திரா காந்திக்கு பிறகு ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்ல இருந்தீங்க, அப்புறமேல நரசிம்மராவ் கவர்மெண்ட்லாம் இருந்துச்சு. அப்பெல்லாம் நீங்களாம் பண்ணியிருக்கலாமே. ஏன் தெரியாம கொடுத்துட்டா 74ல் அதை திரும்ப வாங்கியிருக்கலாம்ல சார். நீங்கள் மோடியோடும் சரி, நீங்கள் வந்து ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கார் ஸ்டாலின் பல முறை. மக்கள் மத்தியில் ஒரு பொதுவாக அப்படி ஒரு கோரிக்கை நீங்கள் வச்சிங்களா? மோடி அவர்களே இந்த கோரிக்கை நான் உங்களுக்கு வைக்கிறேன், நீங்கள் செய்து கொடுங்க. ஏன் தைரியமாக ஒரு பொது மேடையில் விழாவில் அவங்களால சொல்ல முடியல? இவங்க சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு அனுப்புகிறாங்கல்ல. அதெல்லாம் விஷயம் கிடையாது சார். நீங்கள் மக்களுக்காக பேசுகிற விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு பொது மேடைகள் நீங்கள் ஏன் சொல்ல? மாநில அரசினுடைய அதிகாரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு பவர் வச்சு தானே அவங்க வந்து டீல் பண்ணுறாங்க. அப்போ ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே டேரெக்டாக வந்து இலங்கை கூட பேசணும். அப்போ வந்து மோடி இருக்கும் பொழுது ஸ்டாலின் மேடையில் என்ன பேசணும்னு மோடி சொல்கிறத மட்டும் தான் அப்போ ஸ்டாலின் பேசுவார், அப்படி தானே? அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை பேசினா வந்து பயங்கரமான குத்தமாயிரும், அப்படி தானே சார்? நான் சொல்கிறது பொது வெளியில் மக்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த பிரச்சனை நீங்கள் பேசும்பொழுது கவனம் பெற்று விட்டுருச்சு, இது செய்தியாக போயிடுச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் பொழுது அந்த செய்தியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பரிசீலிக்கலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் உருட்டுறோம், தமிழ் தான் மிக தொன்மையான மொழின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். ஆனால் வந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் வஞ்சிக்கிறோன்ற பொழுது நம்மளை வந்து இப்படி ஒரு கோரிக்கை வச்சு விட்டார் முதலமைச்சர். இதை வந்து அடுத்தடுத்து ஒரு கேள்வியாக வரும்னும் பொழுது இதை பரிசீலிக்கலாம் நம்ம யோசிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையாக இருந்துச்சா? உங்களுக்கு வந்து திரை சேலை இட்டு ஏழைகளை மறைக்கக்கூடிய மோடி இந்த வேலையை செய்வார்னு எதிர்பார்க்குறீங்களா? சொல்லுங்கள். உள்ளூரில் உன் மாநிலத்தில் உங்கள் மக்களையே வந்து நீ வந்து ஒழுங்காக வாழ வைக்காதாலே கச்சத்தீவை மீட்டு கொண்டு வந்து எங்கள் மக்கள் நீ வாழ வச்சிருவியா?
2 பேரும் நாடகம் உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு தான். கொடுத்தது இவங்க தான், போராடுறது இவங்க தான். இதுதான் வேடிக்கையான விஷயம். கிணற்றில் குதி என்று மோடி சொன்னால் உடனடியாக நான் குதித்து விடுவேன் அப்படிங்கிறாரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். மோடியின் அதிதீவிர பக்தராக இருப்பார். யாராவது ஒரு நல்ல தலைவன் போய் கிணத்துல குதின்னு சொல்லுவானா? யதார்த்தமாக பேசுவோம். கிணத்துல குதின்னு சொல்கிறதுக்கான அவசியம் கிடையாது. நீ குதிக்க போகிறதும் கிடையாது. சும்மா வாய் வித்து ஜாலெல்லாம் காட்டக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ மோடியா சொன்னார் செருப்பு போடாதுன்ட்டு உங்கள்கிட்ட, மோடியா சொன்னார் சட்டையை ஊற்றி சாட்டில் அடிச்சுக்கின்ட்டு, இல்லை அப்போ மோடி சொல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் நீ செஞ்சு விட்டு மோடி சொன்னால் கிணத்துலையும் குதிப்பேன், இந்த வாய்ஜால வித்தையெல்லாம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து உருட்டவே கூடாது. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து குரல் வித்தை காட்டுறதுல ரொம்ப வல்லவராக இருக்கிறாரு. கட்சி அவரை வந்து அங்கீகாரம் கொடுக்குது. கட்சி வந்து முழு சப்போர்ட் அவருக்கு பண்ணுதுன்றதுனால அவர் பயங்கரமாக தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக பேசுகிறார். அதை அப்படி தான் பார்க்கணும். இல்லை, இது மாதிரியெல்லாம் பேசுவது வந்து மீண்டும் ஒரு சைலண்ட்டாக மாநில தலைவர் பதவி வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அப்படிதான் இருக்கலாம். நீங்கள் நான் தான் சொல்லிட்டேன்ல, நிறைய பேருக்கு இது மாதிரிலாம் அரசியல் வரலாற்று இது மாதிரிலாம் கிடைச்சிருக்கு. இல்லை யார் தலைவனாக வந்தாலும் அந்த தலைவர்களை ஆட்டி வைக்கக்கூடிய தலைவனாகத்தான் அண்ணாமலை இருப்பார் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் அவ்வளோ லேசாலாம் வந்து ஒரு ஆள் ஐபிஎஸ்ல இருக்கிற ஆள் திடீர்னு கொண்டு வந்து பிஜேபி நீ தமிழ்நாட்டுக்கு வா, மாநில தலைவராக வா, யாருக்கும் கொடுக்கப்படாத அதிகாரம், யாருக்கும் கொடுக்கப்படாத உனக்கு போலீஸ் பாதுகாப்பு, யாருக்கும் கொடுக்கப்படாத செல்வம் எல்லாம் கொடுத்து உன்னை பயங்கரமாக வச்சு ஏங்க இவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக சுற்றிட்டு இருந்த ஒரு ஆள் நீங்கள் அந்த பதவியை ரிசைன் பண்ணிங்க வந்தோடனே நான்லாம் பேச மாட்டேன் சார். அவர் ஆரம்ப கட்ட அரசியல் அவர் பேசின வார்த்தைலாம் இப்போ ரொம்ப அக்ரெசிவாக இருக்கார், ரொம்ப இன்னசென்ட்டாக அப்பாவே நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம், இப்படி தான் இருக்கோம், என் வாழ்க்கை இப்படி தான் அப்படி பேசிகிட்டு இருந்த ஒரு ஆள் துணை முதலமைச்சர்னு தெரிந்தும் உன் வீட்டுக்கு வெளியில் வந்து பால்டாயில் பாபுன்னு ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டுவேன்னு சொல்லி இவ்வளவு தைரியமாக பேசக்கூடிய அதிகாரம் யார் கொடுத்தா? அவர் புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலை வந்து அவர் இந்த அளவுக்கு பேசுவதற்கான காரணம் அவருக்கு கொடுத்துருக்க அதிகாரம். அதை வச்சுக்கொண்டு என்ன வேணாலும் செய்வார்னும் பொழுது மோடியை மகிழ்விப்பதற்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுகிறார், அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து ட்ரோல் பண்ண வைப்பார். அவர்கிட்ட வந்து ஐடிவிங்கில் வந்து வேலை செய்யறதுக்கு எக்கச்சக்கமாக ஆள் இருக்குது. இதை பிரதமர் கண்ணுக்கு படுற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புவாங்க. பார்ப்பார், வா நம்ம சொன்னால் கிணத்துல கூட குதிக்கிறானாப்பா, ஊப்பியில் ஒருத்தன் இருக்கான் அவன் கூட இப்படி செய்ய மாட்டான்ப்பா, இவன் பயங்கரமாக இருக்கானே அப்படின்ட்டு இவனை நம்ம வேறு மாதிரி மைண்டில் வச்சுருப்போம். அதுக்காக செய்கிற வேலை எல்லாமே அரசியல் குரல் வித்தை, அவ்வளோதான். அண்ணாமலை அவர்களுக்கு பிரதமராகும் தகுதி கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? இன்னொரு ஊடகவியலாளர் கூட இது மாதிரியான ஒரு பேச்சை வந்து பேசி ஒரு தம்ப்நெயிலாக கூட போட்டிருக்காரு. என்னவா அவ்வளவு கேப்பபிலிட்டி வந்து அண்ணாமலைக்கு இருக்கா? அண்ணாமலை பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். கைலாசல் ஆகலாம். ஏங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட நாடே இல்லையாங்க. எப்படி ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது, பிரதமர் ஆகிறோம் அவ்வளோதான். நீ நல்லா புரிஞ்சுங்க. நித்யானந்தாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு ஒரு செய்தி, அப்போ நித்யானந்தா காலம் மாட்டான்னு ஒரு செய்தி, அந்த கேப்பில் யோசிச்சிருக்காங்க இந்த மேட்டரை. புரியுதா உங்களுக்கு? ஆள் காலி, இவரை கொண்டு போய் பிரதமர் ஆக்கி விட்டுருவோம், இருக்கிற சொத்து பயங்கரமாக இருக்குது, தங்கமாக இருக்குது, கூட வந்து சீமானை நினச்சிக்கிட்டாங்க. புரிஞ்சா? அவர் ஏற்கனவே பேசியிருக்காரு. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா, பூரா வெள்ளைக்கார புள்ளையாக வச்சுருக்காங்க அவர் பேசின பேச்சு நித்யானந்தாவை. புரியுதுங்களா? அப்போது அவர் பிரதமர், இவர் துணை பிரதமர் ஆகிட்டு கையில் சில ஜாலியாக இருக்கலான்னு எடுத்த முடிவாக இருக்கும். இதை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இதெல்லாம் சாத்தியமா? நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் பிஜேபிக்காக கிணத்துல குதித்தாலும் சரி, தீ குளித்தாலும் சரி, ஒரு தமிழனை பிஜேபி எப்பயுமே பிரதமர் ஆக்காது. நல்லா புரிஞ்சுங்க. அதில் வந்து அவங்க ரொம்ப இனவெறியர்கள், அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஒரு தமிழனை கொண்டு போய் பிஜேபி இது வரைக்கும் உச்சாணி கும்பல உட்கார வச்ச வரலாறு இருக்கு அவங்களுக்கு இத்தனை ஆண்டு காலத்தில்? இதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கைலாசால பிரதமர் ஆகுவதற்கு வாழ்த்துக்கள் அண்ணாமலைக்கு. செட்டில் ஆகுங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். நிர்மலா சீதாராமனுக்கு வந்து நிதியமைச்சர் கொடுத்துருக்கோம், ஜெய்சங்கருக்கு வந்து வெளியுறவு துறை அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தமிழர்களை பெருமைப்படுத்தும் விதத்தில் தான் பாஜக வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த கட்சியின் சார்பில் சொல்லப்படுது. நீங்கள் யாரை எதில் உட்கார வைக்கணுன்ற போதிய புரிதலோடு சில வேலைகள் செய்யணும். ஒரு இந்தியாவுடைய நிதியமைச்சர் என் வீட்டில் நான் பூண்டு சாப்பிட மாட்டேன், வெங்காயம் சாப்பிட மாட்டேன், வெங்காயம் விலை உயர்ந்துச்சுன்னா எனக்கு கவலை இல்லைன்னு பேசக்கூடிய நபரை கொண்டு போய் போட்டிருக்கீங்கனாக்கா அவர்கள் என்ன மாதிரியான வேலை செய்கிறார்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் என்ன சொல்ல, நிர்மலா சீதாராமனுக்கு பதில் அவர் கணவரை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வைப்பீங்களா? நீங்கள் தி க்ரூக்டு இந்தியான்னு சொல்லி தான் ஒரு புக்கு ஒன்று எழுதியிருந்தார். புரியுதுங்களா? அதில் வந்து பிஜேபியை தரமாக வச்சு சம்பவம் செஞ்சது நிர்மலா சீதாராமனுடைய கணவர். எங்கே நீங்கள் ஆக்குங்க பார்ப்போம். சரி, இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயம் சார். இவங்கெல்லாம் வந்து இன்னொரு நாடு கைலாசம், நான் கேட்குறேன், கைலாசம் நாடு எப்படி முதல்ல உருவாச்சு? அவர் நித்யா தானே அதை அறிவிச்சுக்கிட்டாரு. மற்ற நாடுகள் யாருமே அதை வந்து அங்கீகரிக்கல தானே. சரி, நித்யானந்தாவுக்கு எப்படி இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு அனுமதி கிடைச்சிது? விஜய் மல்லையாவுக்கு எப்படி கிடைச்சிது? நித்யானந்தாவுக்கு எப்படி கிடைச்சிது? 2 பேருமே தேடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எப்படி இவ்வளோ பெரிய சொத்து வந்தது?
பல நபர்களுடைய பினாமியாக நித்யானந்தா இருக்கிறான்னு சொல்லப்படுது. இந்த காசெல்லாம் அங்கே இருக்கணும் பொழுது நீங்கள் பல முக்கியமான பிஜேபி தலைவர்களுடைய சொத்துக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு எவ்வளோ தான் ரைட் நடத்தாலும் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. யார் டாக்குமெண்ட்டும் கிடைக்காதான். புரியுதா உங்களுக்கு என்னன்ட்டு? அவ்வளோதான். அந்த இடத்திற்கு அண்ணாமலை அனுப்பினால் மிக பொருத்தமாக இருக்கும். அதில் வந்து எனக்கு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வாழ்த்துக்கள், அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். இஸ்லாமியர்களுக்காக இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து தாவேகா தமிழ்நாடு முழுக்க பெரும் போராட்டத்தை வந்து முன்னெடுத்தது. இந்த போராட்டம் என்பது வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக முடியும், டோட்டலாக சிறுபான்மையினர் வந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு என்னுடைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். உங்களுடைய பார்வை இது எப்படி திமுகவுக்கு சாதகமாக இருக்கும்? முதல் கேள்வி. ஏன்னா இல்லை, இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, சட்டசபையில் வந்து தனி தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இஸ்லாமிய மக்கள் ரொம்பவே வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ டோட்டலாக வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அணி அப்படின்னா இந்தியா அலையன்ஸ் தான் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு தான் போவாங்க. அப்படிங்கிற தாவேகா நபர்கள் போராடிய பொழுது அவர்களை வந்து அடக்குமுறை செய்தது திமுகவா பிஜேபியா? நீங்கள் இஸ்லாமியர்களுக்காக அவங்க போராடினாக்கா போதிய அனுமதி நீங்கள் கொடுத்துருக்கணும். அனுமதி மறுத்தது ஏன்? தொடர்ச்சியாக அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய அளவில் நீங்கள் பேசுவது ஏன்? தாவேகா எடுக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிக்கும் நீங்கள் அடக்குமுறையாக கையாளுவது ஏன்? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இவர்களுக்கு அச்சமே சிறுபான்மை ஓட்டை விஜய் கன்சல்டேட் பண்ணிட்டு போயிடுவார். ரெண்டாவது, முதல் தர வாக்காளர்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் கவர் பண்ணிட்டு போயிடறதுக்காகத்தான் தொடர்ச்சியாக அவருக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதை விஜய் வாயால் உறுதிப்படுத்தினாரா இல்லையா? யாரோ சொல்லலை, அந்த கட்சியின் தலைவர் சொல்கிறார், தொடர்ச்சியாக எங்களுக்கு அடக்குமுறை கொடுத்து கொண்டே போகிறீர்கள், தேவைப்பட்டால் நாளைக்கு இது சூறாவளியாக மாற என்னை தேவையில்லாமல் நோண்டாதீங்க அப்படின்றது ஒரு விஷயம் பதிவு பண்ணணும் பொழுது இவர்கள் இந்த கட்சியின் சார்பாக போராட்டம் நடத்துவது திமுகவுக்கு ஒருபோதும் சாதகமாகாது. நீங்கள் ரவீந்திர துரைசாமி அவர்களுக்கு அவருடைய கருத்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து அதுக்கு மொட்டை சொல்லுவாங்க இல்லை, மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டதான்ட்டு அப்படி தான் இருக்குது. அவருக்கு வந்து எப்பயுமே வந்து எதையாவது இதோட கோர்த்து விட்டு பேசிட்டு போயிடணும். அதான் அவர் ரொம்ப பேசுவார் அழகா. ஸோ அதன்படி நம்ம அது பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. தாவேகா குறித்து எச் ராஜா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. வக்பு திருத்த மசோதானா என்னன்னு தெரியாமல் அந்த புஷி ஆனந்தா அப்புறமேல் இன்னொரு சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. இப்பெல்லாம் தெரியாமலே என்னென்ன போராடிருக்காங்க அப்படிங்கிறது எச் ராஜாவுக்கு உங்களுடைய பதிலடி? அவருக்கு நிறைய தெரியுமே. ஹைகோர்ட்டாவது மயிராதுன்னு சொல்லிட்டு பேசினால்தானே தானே அவர் பேசிட்டு போய் மண்டிட்டாரா இல்லையா? பிஜேபியினுடைய வாரிசுகள் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை என்ன மாதிரியான வார்த்தைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாரை பற்றி பேசும்பொழுதும் நக்கலாக பேசுறது, இந்த பொன்முடி எதனாவது பொன் ஹேரா மயிரா அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணி அவர் பேசியிருக்கிறாரு. புரியுதுங்களா? எச் ராஜா வந்து அவரை பற்றி பேசுகிறாராம். இவரை பற்றி சொல்லும்போது திமுக என்ன சொல்கிறான்? எச் ராஜாவா? என்னங்க எச் ராஜா தானே அப்படின்னு கேட்குறான். எச்சை வந்து சேர்த்து சொல்லும்போது என்ன மாதிரி வார்த்தையாக கேட்குது உங்களுக்கு புரியுதா? அரசியலில் மக்களுக்கு பிரயோஜனம் ஏதாவது 10 காசுக்கு பிரயோஜனமான வேலையை செய்யுங்கடானா இவரை கவுண்டர் கொடுக்குறாராமா, அவரை கவுண்டர் கொடுக்குறாராமா, இதுதான் வேலையா? இப்போ மாறி இப்போ டெல்லிக்கு வர போயிட்டு இருக்காங்க, அடுத்து இவரும் போவாரோ? ஒவ்வொரு தலைவராக போகிறாங்களா இல்லையா? போகிற ஆள் ஒழுங்காக போகிற ஃப்ளைட் எல்லாமே புக்குடாக தான் இருக்கும் போல் இருக்கு. ஆமாம், இப்போ ஃப்ளைட்டு மட்டுமா புக்குடு, எவ்வளோ விஷயம் புக்குடு தெரியுமா? சரி, அதை நமக்கு வேண்டாம். நான் போகிற ஆள் தயவு செஞ்சு எவனும் டோரை திறக்காமல் போயிட்டு வா. புரியுதா? அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும்போது ஓண்டோரையும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் அநாகரிகமாகலாம் எச் ராஜா பேசினாங்கன்னா எச் ராஜா வரலாறு தெரியுமில்ல உங்களுக்கு? எச் ராஜாவுடைய வரலாறுலாம் எடுத்தோம்னாக்கா அப்பா பொன்பு இப்போ என்ன சொல்லுது, பொன்விட்டால் பொறிக்கப்படக்கூடிய வரலாறுன்னு வாங்கல்ல. ஸோ ராஜா அவர்கள் நாகரிகமாக பேசுங்க. எப்பயுமே நீங்கள் நக்கல் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் யதார்த்தமாக தர்க்க ரீதியாக வந்து நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா வந்துடும். இன்றைக்கி அதானியோட வீடே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வக்போர்டு இடத்துல தான் கட்டப்பட்டிருக்காருன்னு ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. எதற்காக இன்றைக்கு இந்த சட்டத்தை இவர்கள் திருத்தி கொண்டு வரார்கள் உங்களுக்கு புரியுதா? வக்போர்டு சொத்து இந்தியாவில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. யார் கைகள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு மாநில அரசாங்கம் கம்ப்ளைண்ட் பண்ணால் வக்போர்டு சொத்தை மீட்டு கொடுக்கணும். அவ்வளோதான் நீங்கள் பண்ணுமே தவிர ஏன் சட்டத்துக்குள்ளே 44 திருத்தத்தை கொண்டு வந்துட்டு எம்எல்ஏவை கொண்டு வரேன், கலெக்டரை கொண்டு வரேன். எங்கள் ஒன்றுமே இல்லாத எம்எல்ஏலாம் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கான். இன்றைக்கி லேண்டை வச்சு தான் எல்லாமே, மண்ணை வச்சு தான் எல்லாமே பொழுது இவ்வளோ பெரிய சொத்து இருக்கிற இடத்துல கொண்டு போய் அங்கே விட்டிங்கன்னா என்ன செய்வானுங்க? நேர்மையாக மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா சார்? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சார். வக்போர்டில் கொண்டு போயிட்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிஜேபியோட எம்எல்ஏவோ திமுகவோட எம்எல்ஏவோ கொண்டு போய் போடுறீங்க, தமிழ்நாட்டில் வக்போர்டு சொத்தை அவங்க மீட்டு கொடுத்துருவாங்களா? லேண்டுக்கு எவ்வளோ பெரிய பேர் போன நபர்கள், இதெல்லாம் சும்மா நம்மளை ஏமாத்துற வேலை சார். ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய மனு மீதான விசாரணைக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்து நேரில் போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரமாண பத்திரத்தை வந்து தாக்கல் செய்திருக்கிறார். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி ஜாமீனை வந்து நான் எப்போதுமே மீறவே கிடையாது, ஜாமீன் விதிமுறைகளை நான் மீற கிடையாது அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அவருக்கு ஒரு கிறுக்குப்பிடி போட்டதன் காரணமாக இது மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் இதை கோர்ட் வந்து என்னவா எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஜாமீன் அவர் மீறினதே கிடையாதாம்மா. அவர் மீறலன்னா பிரமாண பத்திரத்தில் போய் தாக்கல் பண்ணியிருக்கிறது. ஜாமீனை மீறலன்னு சொல்கிறதெல்லாம் தாண்டிட்டு உச்சநீதிமன்றம் பல முறை கேள்வி எழுப்பியிருக்கிறது. உங்களுக்கு எதற்காக இந்த பதவி தேவைப்படுகிறது?
எந்த நோக்கத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இவரை இன்னும் அமைச்சராக வைத்து கொண்டிருக்கிறது? அதை தாண்டி இன்றைக்கி மறுபடியும் 1000 கோடி டாஸ்மார்க்கில் ஊழல் இருக்குது, மின்சாரத்துறையில் பல ஊழல் இருக்குதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது, தனிப்பட்ட முறையில் இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கணும் பொழுது தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஊழல் குற்றச்சாட்டை நிகழ்த்தப்பட்ட எல்லா நபர்களும் வந்து இங்கே இருந்து கொண்டு இவர்கள் பேசுவதுனாக்கா நிரூபிக்கப்பட்டதா, நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டால் தான் வந்து நாங்கள் குற்றவாளி, கைப்புண்ணுக்கு கண்ணாடி இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்பட்டமாக நமக்கு தெரிகிறது எந்த அளவுக்கு இவர்கள் ஊழல் செய்கிறாள். சாதாரண 10 ரூபா டாஸ்மார்க்கில் வாங்கிக்கிறது இன்றைக்கி 20 ரூபாய் ஆயிடுச்சான் தெரியுமா உங்களுக்கு? நான் கடைசி வரைக்கும் ஊப்பிங்களுக்கு 200 ரூபா தான், அது தெரியுமா சார்? நீங்கள் இவ்வளோ நாளில் 4 வருஷத்துக்குள்ளே 10 ரூபாய் 20 ரூபாய் மாறுது, அவங்க இத்தனை வருஷமாக இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் 200 ரூபா தான் கொடுக்குறாங்க பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நிகழ்காலத்தில் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கி சிலிண்டர் விலை உயர்வை குறித்து ஸ்டாலின் சொன்ன வார்த்தையில் கேட்டிங்களா? வயிறு எரியுதா, அடுப்பு எரியணுமா, வயிறு எரியணுமான்னு கேட்குறாரு. இது எவ்வளோ பெரிய நகைப்புக்குரியதாக இருக்குது. 50 ரூபா விலை உயர்த்தினதுக்கு நீங்கள் வந்து ஏழைகளுக்கு இவ்வளோ வரிச்சுமை ஏற்படுகிறது, இவ்வளோ வழிகள் ஏற்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்றது அது உண்மை. ஆனால் பால் விலை, பத்திரப்பதிவு விலை, மின்சார விலை 5000 ரூபாய் கட்டினவனை கொண்டு போய் 50,000 கட்டுற அளவுக்கு கொண்டு போய் மாற்றி வச்சுட்டு வீட்டு வரி, சொத்து வரி, சாதாரண விஷயத்துலேருந்து இவ்வளோ விஷயம் உயர்த்திட்டீங்களா? சரி, மோடி 100 ரூபா 50 ரூபா ஏற்றிட்டாருங்க. நீங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னது 100 ரூபா குறைப்பீங்களா? இவ்வளோ வரிச்சுமையை குறைச்சிட்டு மக்கள் வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைச்சிருவீங்களா ஸ்டாலின் அவர்கள்? இப்போ மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்கிறீர்களே தவிர, ஆனால் நீங்கள் யாரும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய அளவுக்கு வந்து விலைவாசியை உயர்த்த நல்லபடியாக வாழ வைக்கணும் அவசியம் கிடையாது. எதெல்லாம் வரியை உயர்த்தணும், எப்படிலாம் வந்து அந்த சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கணும், நம்ம எப்படி சொகுசாக இருக்கணும், அடுத்த எலெக்ஷனுக்கு நமக்கு காசு தேவை இருக்குது, அந்த காசை எப்படி சேர்க்கணும், இவ்வளோ தான் 2 கட்சியும் மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறது. 2 கட்சியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜேபிலாம் ஒரு ஆட்சியை கலைப்பதற்கு 300 5 கோடி பேரம் பேசின வீடியோலாம் நமக்கு வந்துச்சு. ஸோ இவர்கள் இப்படி மாறி மாறி செய்யும் பொழுது இதுக்கான மாற்றத்திற்கான விதை யாருன்னு தான் இப்போ யங்ஸ்டர்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டான். அதுதான் இங்கே சிக்கலை. 70 கட்சி சேர்ந்து விஜய் எதுக்குன்னு காரணம் என்னன்னாக்கா, இந்த ஆள் வந்து பணத்துக்கு விலை போக மாட்டான், புகழுக்கு விலை போக மாட்டான், இவனை கூப்பிட்டு வந்து கமலஹாசன் மாதிரி நம்ம கட்சியில் உட்கார வைக்க முடியாதுன்னு போது யாருக்குமே அடங்காமல் திடீர்னு இவ்வளோ யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது இவ்வளோ பெரிய யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு அரசியலுக்குள்ளே வந்துட்டாப்புல, நம்ம என்ன செய்யலாம், முதல்ல நம்ம பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம், விஜய் அடித்து மூலங்கி இந்த ஓரங்கட்டு அப்படின்ட்டு தான் ஒட்டு மொத்தமாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். யாரெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே அவங்களுடைய முகத்துறை உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சிடும். விஜய் நீங்கள் எவ்வளோ தான் எதிர்த்தாலும் சரி, அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, ஆனால் வந்து பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்துவதற்கான வேலையை தொடங்கிட்டார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி இல்லாட்டி அடுத்த 5 வருஷத்தில் வந்து ரூலிங் பார்ட்டியை வந்து உட்காரத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னும் பொழுது இந்த மண்ணை பிடித்த பேராபத்தை விளக்கக்கூடிய வேலையை அவர் செய்கிறான்னும் பொழுது உள்ளபடி வரவேற்கிறார். இன்னொரு தகவல் வந்து தாவேகா சார்பில் சில விஷயங்கள் வெளியே ஒரு கசியப்படுது. என்ன அப்படின்னா, கொங்கு மண்டலத்திலிருந்து தான் வந்து விஜய் அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல், இது மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இது உண்மைதானா? இல்லை, அது எனக்கு இன்னும் சரியாக தெரியல, நான் அது இன்னும் பேசலை. கொங்கு மண்டலத்துலேருந்து எங்கே தொடங்கினா என்ன, நமக்கு தேவை என்ன, தொடங்கணும், களத்தில் இறங்கணும். ஏன்னா அவர் எப்போ களத்தில் இறங்குவார்னு சொல்லி தான் அவர்களுடைய தொண்டர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், பிற அரசியல் கட்சி தலைவரும் பார்த்துருக்காங்க. களத்தில் இறங்கி என்னென்ன வேலை செய்ய போகிறாப்புலன்னு தெரியலையே, சும்மாவே வந்து எந்தையாவது பேசி விட்டு பண்ணிட்டு போயிட்டு வராப்புல. இப்போ இவர் களத்தில் இறங்கும் பொழுது கூடுதலாக இப்போ ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்குது, இதை தாண்டி வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அரசியலுக்குள்ளே இவர் பேசக்கூடிய பேச்சு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி தேசிய லெவலில் கவனம் பெறுதுன்னும் பொழுது நம்ம எப்படி இதை வந்து கவுண்டர் பண்ண போகிறோம்? ஏன்னா வந்து காசை கொடுத்து அவர் விலைக்கு வாங்க முடியாது, அவர் கட்சி நபரை விலைக்கு வாங்க முடியல, 20 வருஷமாக 30 வருஷமாக கூட இருக்கணும் பொழுது அடுத்து அடக்குமுறையில் கட்டவிழ்த்து விடுவார்கள். தாவக மீது அடக்குமுறையில் கட்டவிழ்த்து விடுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மீதும் ஆண்கள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்படும், அலக்கரிக்கப்படும், அவர்களை அரசியல் வந்து ஒதுங்குவதற்கான வேலை செய்வதற்கான வேலை நீ அடுத்தடுத்த காலத்தில் நடக்கணும் பொழுது ஸோ டிவிக்கே பண்ண வேண்டியது, உங்கள் அட்வொகேட் டீம் எப்படி டிஎம்கேல பயங்கர ஸ்ட்ராங்கோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு அந்த தொண்டர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பது மட்டும்தான், அந்த தொண்டர்களுக்கு அரசியல் புரிதலை ஏற்படுத்துவது தான். ஏன்னா அவனுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரான், இந்த போலீஸு அரெஸ்டெல்லாம் பார்த்தா அவன் பயப்படுறான், அவனுக்கு அந்த புரிதல் இல்லை. சில பேர் வந்து அங்கேருந்து விலகி ஓடின காட்சியில் நம்ம பார்க்கும் பொழுது இது இப்போ தான் லேர்ன் பண்ணுறாங்க இல்லையா, கற்றுக்கட்டும். அவங்க கற்றுக்கிட்டு அரசியலுக்குள்ளே நிலையாக நிற்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்யட்டும், விஜய் தன் களத்தில் வேலையை செய்யட்டும். இதுவரை உங்கள் பல்வேறு கதை உங்களுக்கு பண்ணி நன்றி சார். நன்றி.